அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நம்ம வீட்ல எதிர்மறை சக்தி இருக்குது அப்படின்னா, அதை எல்லாமே போக்கிட்டு நேர்மறை சக்தி அதிகமாக்கணும். அதாவது பாசிட்டிவ் சக்தி அதிகமாக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்மள நாமே பாசிட்டிவாக திங்க் பண்றது தான் அதுதான் நம்ம லட்சியத்தில ஒரு வழியாகும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். நான் சொல்ற ஒவ்வொரு தகவல்களையுமே நீங்க பின்பற்றி வாருங்க. அப்பதான் பாசிட்டிவ் எனர்ஜியானது நம்ம வீட்டிற்குள் நிரந்தரமாக வாசம் செய்யும். பொதுவாகவே நாம எல்லோருமே மாதம் ஒரு முறையாவது மலை கோவிலுக்கு சென்று வர வேண்டும். மலை கோவில்னு எடுத்துக்கிட்டா குறிப்பா சிவ ஆலயமாக இருக்கலாம், இல்ல முருகர் ஆலயமாக இருக்கலாம், இல்ல பெருமாளாக இருக்கலாம். அங்கே சென்று இறைவனை வழிபட்டுட்டு வந்து அங்கே இருக்கும் தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விடுவது வீட்டில் நேர்மறை சக்திகள் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துங்க. இவ்வாறு நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்த முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்றே சொல்லலாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மாதம் ஒரு முறையாவது உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்த பின் அங்கே கொடுக்கின்ற எலுமிச்சை கனியை வாங்கி வந்து வீட்டில் வைத்திருப்பது வீட்டில் எதிர்மறை சக்திகளை குறைத்து நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தும். மேலும் வாரத்துல இருமுறையாவது செவ்வாய் வெள்ளி கிழமைகளில நீங்க வீடு முழுக்க சாம்பிராணி புகையை போடுவது என்பது ரொம்பவும் அற்புதமான விஷயங்க. முடிஞ்சா அன்றைய தினம் தசாங்கம் கொளுத்துங்க. அந்த வாசம் என்பது அந்த தெருவையே தூக்கி கொடுக்கக்கூடியது. அப்படி ஒரு அற்புதமான வாசமாக இருக்கும். அவ்வளவு நறுமணம் வீசக்கூடியது. நம்ம வீட்டுல வாசம் நிறைந்திருக்கு அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் குடியிருப்பாள் என்று அர்த்தங்க. அதனாலதான் வீட்டில் நறுமணமிக்க பூக்களை பயன்படுத்துவது ரொம்பவும் நல்லது. பூக்கள் அப்படிங்கிறது சாமி படத்துக்கு போடுற பூவாக இருக்கலாம். இன்னொன்று பெண்களுக்கு தலையில வைப்பதற்காக வாசம் நிறைந்த பூக்கள் வாங்குறோம் இல்லையா, அந்த பூக்களை தான் சாமி படத்துக்கும் பயன்படுத்தணுங்க. குறிப்பாக வாசம் நிறைந்த பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை பூ, பிச்சி பூ இந்த மாதிரியான வாசம் அதிகமாக வீட்டில் இருந்தால் நேர்மறை சக்திகள் அதிகமாக வீட்டிற்குள் ஈர்த்து எதிர்மறை சக்திகளை வெளியே கொண்டு செல்லும். இதன்படி நேர்மறை ஆற்றலானது வீட்டினுள் அதிகமாக காணப்படுங்க. மேலும் வீட்டில் வந்துட்டு மங்கள ஓசையானது ஒலித்து கொண்டே இருக்கணுங்க. இப்ப வந்துட்டு உதாரணமாக நம்ம கோவில்களுக்கு செல்லும் போது அங்கே ஓம் என்ற மந்திரம் ஒலித்து கொண்டே இருப்பதை பார்த்து நம்மால உணர முடிகிறது இல்லையா? அதே போலதான் வீட்டிலும் அந்த மந்திரத்தை ஒலிக்க செய்து வீட்டினுள் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துங்க. பொதுவாக அன்றாடம் நம்ம வீட்டில் காலையிலே எழுந்தவுடன் நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வ பாடல்களை ஒலிக்க செய்வது நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் பலன்களாக சொல்லப்படுதுங்க. எப்பயுமே வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. எப்போதுமே நறுமணம் வீசக்கூடிய இடங்கள்ல தான் நேர்மறை சக்திகளை ஈர்த்து அதிக ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி ஏதாவது ஒரு முறை வீட்டினுள் துர்சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா அடுத்ததாக வீட்டை சுத்தம் செய்யும் போது தண்ணீரில் ஒரு 3 கைப்பிடி அளவு கல்லுப்பை கலந்து சிறிதளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நன்றாக மாப்பு போட்டு சுத்தம் செய்தாலே அன்றோடு எதிர்மறை சக்தியானது நம்ம வீட்டை விட்டே வெளியே சென்றுவிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், வீடு சுத்தம் செய்யும் பொழுது உங்க வீட்டின் அருகே மாட்டு தொழுவம் இருந்தால் அந்த பசுமாட்டின் ஹோமியம் கிடைத்தது அப்படின்னா வீடு சுத்தம் செய்த பிறகு வீடு முழுவதும் அந்த மாட்டு ஹோமியத்தை தெளித்து விடுங்க. இது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டிற்குள் இழுக்கக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாங்க. ரொம்ப முக்கியம், காலையில பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும் பழக்கத்தை வச்சிருங்க. அந்த நேரத்துல சிறிது நேரம் மூச்சு பயிற்சி செய்யுங்க. அது நம்ம உடலை சீரான தன்மையை கொடுக்கும். பின்னர் அந்த நேரத்திலேயே வீட்டில் விளக்கேற்றி வைப்பது ரொம்பவும் நல்லது கூட. விளக்கு என்றால் நெய் தீபம் ஏற்றுவது என்பது வீட்டில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். அதே மாதிரி தான் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றுவதை மறந்திடாதீங்க. நம்ம வீட்டில் எந்த நிறங்களில் பூச்செடிகள் வளர்த்தாலும் கட்டாயமாக துளசி செடி அப்படிங்கிறது வளர்க்க வேண்டும். அதே போலதான் நறுமணம் மிக்க மல்லிகை செடியும் வளர்க்கலாம். இவை எல்லாமே வீட்டில் நறுமணம் வீசக்கூடிய செடிகள் என்று குறிப்பிடுகிறதுங்க. குறிப்பாக துளசி செடியை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, துளசி செடி இருக்கும் இடத்துல எதிர்மறை சக்திகள் அண்டவே அண்டாது. அப்போ வீட்டுல துளசி செடி வளர்ப்பது வீட்டினுள் நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக வீட்டு வாசலில்
ஓம் என்ற எழுத்து இல்ல மயில் வாகனம் இல்ல வேல் போன்றவற்றை வாசலில் வைப்பது வீட்டிற்கு நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். பெரும்பாலும் மாதம் ஒரு முறையாவது வீடு முழுவதுமாக சுத்தம் செய்வது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கண்ட கண்ட இடத்தில் தேவையில்லாத பொருட்களையோ இல்ல அழுக்கு துணிகளையுமே போடுவதை தவிர்த்துக்கோங்க. எப்போதுமே வீட்டில் நறுமணம் வீசுமாறு பார்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. அதான் அப்பதான் நம்ம வீட்டினுள் நேர்மறை சக்தியானது முழுவதுமாக ஈர்த்து வரும். சகோதரிகளே, நம்ம பதிவுல சொன்ன அனைத்தையுமே நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா வீட்டில் நேர்மறை சக்தியானது முழுவதுமாக பரவி வீட்டில் எப்போதுமே சந்தோஷமும் நிம்மதியாகவும் இருக்குங்க. அன்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.